ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு இறக்குனாவே சூப்பரான மட்டன் குழம்பு அருமையாக தயாராகிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி நல்லா கொரன்னு அரைச்சி எட்டு வந்துடலாங்க. ஒரு 2 துண்டு தேங்காய் அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 2 துண்டு பட்டை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. வாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மட்டனை நல்லா கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேங்க. இப்போ வாங்க குழம்பு தாளிச்சிக்கலாம். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூட தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, பெருஞ்சீரகம், லவங்கம், கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம தாளிச்சிக்கலாம். பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கறி வேகிறதுக்காக ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே இன்னொரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு என்னோடய குக்கரில் 4 விசில் விட்டு இறட்டாவே சூப்பராக நமக்கு மட்டன் வெந்துருங்க. உங்கள் குக்கரில் தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா. ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதேமாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கறியெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு இருக்குது பாருங்கள். கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட வாசத்துக்காக மல்லித்தலை நம்ம கொஞ்சம் தூவிக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு நல்லா அந்த மாதிரி கலரி எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு தயாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.